நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் மார்ச் 12ஆம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சி குறித்து தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்த் ஐயாசாமி செய்தியாளர்களிடம் சந்தித்தார். உடன் முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் பாலகுருநாதன், ராதாகிருஷ்ணன், மாநில நிர்வாகி கோதை மாரியப்பன், ஒன்றிய தலைவர் தர்மர், ஊடக பிரிவு செந்தூர பாண்டியன், சமூக ஊடக பிரிவு காளிமுத்து, இளைஞரணி சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். தொலைக்காட்சி, பத்திரிகை, ஊடகத்துறை நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். வருகிற புதன்கிழமை, அதாவது மார்ச் 12ஆம் தேதி, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தென்காசி மாவட்டம் சுற்றுப்பயணம் செய்கிறார். அன்று நாள் முழுவதும் தென்காசி மாவட்டத்திலே மக்களை சந்திக்கிறார், பெற்றோர்களை சந்திக்கிறார், மாணவர்களை சந்திக்கிறார். அதைத் தொடர்ந்து 12ஆம் தேதி புதன்கிழமை மாலை தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்றம் புளியங்குடி நகரிலே ஒரு மாபெரும் மாநாடு மக்கள் எழுச்சியோடு நடக்கவிருக்கிறது. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மாவட்டங்களிலிருந்தும் பெருவாரியான மக்கள் கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி மாவட்டங்களிலிருந்து, தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து பெருவாரியான மக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பெருவாரியான மாணவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மாநில தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கும் அனைவருக்கும் சமமான கல்வி, மும்மொழி கொள்கை பற்றியும் விளக்கமாக பேச இருக்கிறார். வருகிற 12ஆம் தேதி பொதுக்கூட்டம் அப்போது ஒரு மிக பிரமாண்டமான அந்த பொதுக்கூட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று ஏற்கனவே சொன்னோம். மாற்றுக் கட்சியிலிருந்து, தென்காசி மாவட்டத்திலிருந்து, மாற்றுக் கட்சிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அன்றைய தினம் மாநில தலைவர் அண்ணாமலை முன்பாக பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறார்கள். முக்கிய நிர்வாகிகளும் மாற்றுக் கட்சியிலிருந்து அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவார்கள். அதையும் நீங்கள் சிறப்பாக அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும்.